பார்வதிக்கு பார்வதி செய்யக்கூடிய ஆபாசமான விஷயங்களை சொன்னால் மட்டும் அவ்வளோ கோவம் வருது. ஆனால் இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத, என்னடா இது இவ்வளோ கேவலமாவா போவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், அதை நல்லா பாருங்க. நீங்க ஜட்ஜா இருக்கும் போது உங்ககிட்ட தான் சொன்னாரு அவர், உங்க காதுல கேட்கலையா? அப்போ ஜட்ஜா தானே இருந்தீங்க நீங்க. என் வாய்ஸ் இப்படி தாங்க. பாரு, கமருதன், இப்போ நீங்கள் அந்த பார்த்த வீடியோ இருக்கு இல்லையா, இது வந்து இந்த கோர்ட் டாஸ்க் முடிஞ்சு எல்லாரும் வீட்டை விட்டு, அதாவது ஆக்டிவிட்டி ரூமை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. வந்த பிறகு வெளியில் வந்த கமருதினை மறுபடியும் பார்வதி வந்து ஆக்டிவிட்டி ரூமுக்கு கூப்பிடுறாங்க. ஆக்டிவிட்டி ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டோர் இருக்குங்க. ஒரு டோர் வந்து ஆக்டிவிட்டி ரூமுக்கு என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு ரூம். அதில் இருந்து ஒரு 4 அடிக்கு வந்து கருப்பாக எந்த விதமான லைட்டும் இல்லாமல் எந்த கேமராவும் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை திறந்துட்டு தான் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போகணும். அந்த இடத்துல கேமரா கிடையாது, மைக்கு வந்து பேச தேவையில்ல, லைட்டு கிடையாது. அந்த இடத்துக்கு கமருதனை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் அவங்க அந்த ரூம்குள்ளே இருக்கிறாங்க, யாருமே இல்லைங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் சொல்கிறாரு பாரு கமருதீன் அப்படின்னு சொன்ன பிறகு 2 பேர் வெளில வராங்க. இப்போ நீ என்ன பண்ணிட்டு வந்த பெரிய பத்தினி மாதிரி எஃப்ஜே கேட்ட கேள்விக்கு, எஃப்ஜே சொன்ன விஷயத்துக்கு அவ்வளோ கத்துன, என்னை எல்லாமே பேசுகிறாங்க. நான் வந்து இப்போ பார்வதி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இவங்க தப்பு பண்ணுறாங்கன்றத அவங்க வந்து சொல்ல வரல, ஆனால் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இவன் வந்து லவ் பண்ணுறா, அது பண்ணுறா, இது பண்ணுறா, இதையே எத்தனை நாள்டா சொல்லுவீங்க, இதே எத்தனை நாள்டா பேசுவீங்க. மைக்கை மறைச்சிட்டு குடும்ப விஷயத்த பேசுகிறாங்களாமா. எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குது, மெடிக்கல் இஷ்யூ என்ன இருக்குது, ஃபேமிலியில் ப்ராப்ளம் என்ன இருக்குது, இதை பேசுகிறாங்களாமா மைக்கை மறைச்சிட்டு. என்ன, நான் போன வீடியோவில் சொன்னேன், இது காது தான், அதுக்குன்னு இஷ்டத்துக்குன்னெல்லாம் குத்தக்கூடாது, சரியா? இப்போது 18+ கண்டென்ட் பேசுகிறாங்க, மைக்கை மறைச்சி பேசுகிறாங்க. மைக்கை மறைச்சி பேசுனதுக்காக பிக் பாஸ் எவ்வளவோ சொல்லியாச்சு, பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ பொதுவான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாப்புல இவங்க கேட்குற மாதிரி இல்லை, எவ்வளோ சொல்லியும் கேட்கல. ஹவுஸ்மேட்ஸ் வந்து அதை ஒரு கேஸாக போட்டோம், அங்கேயும் வந்து தன்னை டிஃபெண்ட் பண்ணி நியாயம்தான் படுத்துகிறாங்களே தவிர்த்து. கமருதீன் என்ன சொல்கிறான், பிக் பாஸ் வந்து எல்லாருமே தான் மைக்கை மறைச்சி பேசுகிறீங்க, பிக் பாஸ் வந்து எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாரு, எங்களை யூஸ் பண்ணி யாருமே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்களை யூஸ் பண்ணி அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்றான். பிக் பாஸுக்கு வேறு வேலை இல்லையாடா, உங்கள் 2 பேரை யூஸ் பண்ணி தான் பண்ணணுமா? இவர் பெரிய பருப்பு, இவரை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து சொல்கிறாங்களாம். இந்த பேச்சுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குற இடம் தான், நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயந்தான். ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்க. இது என்னது இது? எல்லாரும் வெளியில் வந்த பிறகு எல்லா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பார்க்குற ஷோவில் இவங்க போய் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல? கண்டிப்பாக ஏதோ ஒன்று முத்தமோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதனால தான் பிக் பாஸ் வந்து கூப்பிட்றீங்க. இப்போது நீ இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு உட்காந்து அழுது ட்ராமா பண்ணுற, நான் வந்து எதுவுமே தப்பு பண்ணலை, ஆனால் என்னை தப்பு பண்ணுற மாதிரி எல்லோரும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, என்னால் என் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த வீட்டில் வந்து என்னால் வந்து ஒரு பையன் கூட வந்து எனக்கு வந்து ரொமான்டிக்காக இருக்குன்னா என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளோ அரிப்பா பார்வதி, அவ்வளோ அரிப்பா உங்களுக்கு? நீங்கள் ஓகே, உங்களுக்கு அரிப்பு இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், அதை வெளியில் போய் காட்டுங்க. வீட்டுக்குள்ளே எதுக்குங்க காட்டுறீங்க? இது அதுக்கான இடம் இல்லைங்க. இதை பற்றி யாருங்க பேசுவா? யார் பேசுவா? ஏங்க இப்போ தாங்க அந்த கேஸ் நடந்தது. அந்த கேஸ் நடந்து நீங்கள் ரூல்ஸை மதிக்காமல் பண்ணுறீங்கன்றதாங்க கேஸு. உங்களால் நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறோன்றதாங்க கேஸு. சொல்லி வாய முடியல. நான் வந்து அட்வொகேட் ஃபேமிலின்னு சொல்கிறியே, ஆனால் உனக்கு அந்த டெக்கோரம் இல்லையேன்னு எஃப்ஜே கேட்டானாமா. அதுக்கு அவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க பார்வதி, அவ்வளோ கத்துறாங்க பார்வதி. நீ எப்படி என் குடும்பத்தெல்லாம் வச்சு பேசுவ? நான் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லணும், இந்த வீட்டில் நான் என்ன பண்ணாலும் பேசுகிறாங்க. நீ பண்ணுறது எல்லாமே தப்புமா? நீ பண்ணுறது எல்லாமே தப்பு பண்ணால் பேச தான் செய்வாங்க. நீ பார்வதிக்கும் கமருதீனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கள்ளக்காதலை யாருமே விமர்சனம் பண்ணலை. என்னைக்கு இவங்க மயக்க மறைச்சு பேசுகிறாங்களோ, என்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறாங்களோ, அன்றைக்கி தான் அது விமர்சனமாக மாறுது. இப்போ பார்வதிக்கு ஒன்றுனா கமருதீன் வந்து பேசுகிறதும், கமருதீன் ஒரு பிரச்சனை பண்ணும்போது பார்வதி வந்து கமருதீனை கூட்டிகிட்டு போகிறதும், அந்த இடத்துல தான் மற்றவங்க பேசுகிறாங்க. நீ எதுக்கு அவனுக்காக வர, நீ எதுக்கு இவளுக்காக வரன்னு அங்கே தான் பேசுகிறாங்க.
உங்களை தப்பாக பண்ணலை, நீங்கள் தப்பு தான் பண்ணுறீங்க. தப்பாக அவங்க பேசலை, நீங்கள் பண்ணுறது தான் தப்பு. மைக்கை மறைச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்குது, இந்த இஷ்யூ இருக்குது, இதை பேசினாங்களாமா. எவ்வளோ பெரிய கதை இது. சரி, இப்போ நான் கேட்குற கேள்வி எல்லாமே பிக் பாஸ் டீமுக்கு தான். என்ன பண்ண போகிறீங்க? என்ன சார் பண்ண போகிறீங்க? எனக்கு சாண்ட்ராவும் வியானாவும் 2 பேருமே பெண்கள். அவங்க 2 பேரும் ட்ரெஸ் மாற்றுறதுக்காக இப்போ சாண்ட்ரா வந்து ஏதோ ஒரு ப்ரெசென்ட் போன ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. வியானா கிட்ட பேசுகிறாங்க. வியானா ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கிறதுனால சாண்ட்ரா உள்ளே போய் பேசுகிறாங்க. அதை கொஸ்டின் பண்ண பிக் பாஸ் ஏன் இவங்களை கொஸ்டின் பண்ணல? நீங்கள் 2 பேரும் அந்த ரூம்குள்ளே என்ன பண்ணீங்க, வீட்டு தலை கேட்டு சொல்லுங்கன்னு ஏன் சொல்ல? அந்த ஆள் இவர் அமித் பார்வதிக்கு கமருதன் ஒரு ரைட் அடிமைனா லெஃப்ட் அடிமை மாதிரி அமித் உட்காந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருங்க சார், உங்கள் மனைவி வரட்டும், செருப்பு கழட்டி அடிக்காமல் இருந்தால் சரி. அவங்க என்னையா வேலை, உன் வேலை இதானா? அவள் சொல்கிறா, அவளுக்கு போய் உட்காந்துக்கிட்டு இவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீ லவ் பண்ணுறன்னா பண்ணிக்கோ, பண்ணிட்டு போ, நீ வந்து யாருக்கு பயப்படுற, நீ எதுக்காக பயப்படுற, நீ தைரியமாக பண்ணு. இப்போ என்ன ஆயிரப்போகுது? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னு தெரில, இங்கே என்ன காட்டுறாங்கன்னு தெரில. பைத்தியம், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் காட்டுவாங்க, இங்கே என்ன காட்டுறாங்கன்னு தெரில. இவனுங்க வேற வந்து சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னும் போது இவர் அட்வைஸ் பண்ணுறாரு. என்ன அட்வைஸ் பண்ணுறாரு? நீ ஒரு அடல்ட், நீ வந்து ஏன் அதெல்லாம் யோசிக்கிற? நீ வந்து பண்ணுறத பண்ணு, உனக்கு என்ன வருதோ பண்ணு, உனக்கு லவ் பண்ணுன்னா பண்ணு. ஐயோ, யாரையா நீ தானையா மைக்க மறைச்சு பேசுனது வந்து அவ்வளோ பேசினேன். இன்றைக்கி எப்படியே பார்வதி அழுகுறானோடனே உட்காந்துக்கிட்டு நம்ம கார்டியன் மாதிரி பேசிகிட்டு இருக்க. என்னெல்லாம் பேசுகிறா தெரியுமா? அவள் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்னெல்லாம் பேசுகிறா தெரியுமா? என்னை வந்து இப்போ இதை வெளியில் பிஆர் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பார்வதி பிஆர்லாம் பார்த்தீங்களா? பார்வதியை வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா? எல்லாரும் சேர்ந்து அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. யார் டார்ச்சர் பண்ணாங்க? வாயில் கெட்ட வார்த்தை வருது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ் அப்படின்றாங்க. உன்னால் உன் வாயையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, உன்னால் உன் அரிப்பையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இவ்வளோ இனிமேல் இவ்வளோ கொச்சையாக தாங்க பேசணும். எனக்கு இந்த மாதிரி ஆளுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்க. திவாகர் அதுக்கு தானேங்க வெளில அமிச்சிங்க. இதுவே ஒரு பையன் ஒரு பொண்ணை கூட்டு போய் பண்ணியிருந்தா என்னங்க ஆயிருக்கும்? ஒரு பொண்ணு ஒரு பையனை கூட்டு போய் பண்ணும்போது மட்டும் எப்படிங்க அது நார்மல் ஆக்குறீங்க? அந்த வீடு வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கான இடமா? லவ் பண்ணுறதுக்கு லவ் பண்ணிட்டு போ. இது என்னது? இது நீ லவ்னு சொல்லிட்டு பண்ணு. நான் கமருதன் நானும் லவ் பண்ணுறோம், அது வாயில் வருமா? வராது. இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே லவ்வுக்கு கீழே லவ் மாதிரி ஒரு ஃபீலு. இப்படி தானே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பையன் கிட்ட இந்த மாதிரிலாம் அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி அவன் மேலே உனக்கு ஒரு ஃபீல் வருதுன்னா நீ எந்த அளவுக்கு காஞ்சி போயிருக்கன்றது எல்லாருக்கும் தெரியுது. நான் பார்வதி இங்கேயே இப்படி இருக்கீங்கன்னா வெளியில் நீங்கள் எப்படிப்பட்ட பொண்ணாக இருப்பீங்க? உங்ககிட்டலாம் பசங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் போல இருக்கே. எவனுமே உங்ககிட்ட வந்து ஃப்ரீயாக பழக முடியாது போல இருக்கே. இத்தனை கேமரா பார்க்குது, இத்தனை கோடி மக்கள் பார்க்குறாங்க, தொடர்ச்சியாக பிக் பாஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு, தப்பு பண்ணாதீங்க, விதிமீறல் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீ வெளியில் வந்தவனை இவங்க தான் கூப்பிட்டு போகிறாங்க. கமருதன் வெளியில் வராப்பில் கமருதனை கூட்டிகிட்டு போகிறது பார்வதி. போயிட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவன் வெளியில் வரும்போது லிப்ஸை ஒரு மாதிரி பண்ணிட்டு வருவான், இப்படி தான் பண்ணிட்டு வருவான். அப்போ அங்கே என்ன நடந்திருக்கும்? இது சரியா? இதுக்கான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு என்ன? இப்போ 2 பொண்ணுங்களும் பாத்ரூமில் போய் பேசினதுக்கு கேட்ட பிக் பாஸ், நீங்கள் 2 பேரும் அந்த இருட்டான ரூமுக்குள்ளே என்ன பண்ணீங்க? ஏன் கேட்கல? 10 செகண்டுங்க, 10 செகண்ட் இருக்குங்க. பிக் பாஸ் கூப்பிடலன்னா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருப்பாங்க. டோரை வந்து பாதியாக திறந்து வச்சுக்கிட்டு மேடம் உள்ளே நின்று கூப்பிடுறாங்க, இவர் போகிறாப்புல. அங்கே யாருமே இல்லை, அமித் இல்லை, யாருமே இல்லை. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நீ பேசலாம், உனக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இவன் போயிட்டு கேட்குறான், எஃப்ஜேவை கேட்குறான், மற்றவங்களை கேட்குறான், உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு கேட்குறான். உனக்கு என்னடா தகுதி இருக்குது மக்கு? உனக்கு தேவை ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் தானே. வெளியில் நீங்கள் பண்ணுறதெல்லாம் வேறையா? அது யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. உங்களோட பர்சனல் லைஃப் அது போயிடும். ஒரு வார்த்தை சொன்னாங்க, எப்போ ஐயோ அந்த வார்த்தை தான் இப்போ நாயினோட தான் ஞாபகம் வருது. எவ்வளோ நாளைக்கு தான் சூரியனை பார்த்து நாயும் கொலைச்சிக்கிட்டே இருக்கும்? யார் இவங்க? சூரியனாமா? மற்றவங்க நாயாமா? நீ சூரியனா? நல்லா வருது என் வாயில். சூரியன் மூஞ்ச பாரு, மூஞ்ச முகராட்டி. இதுதான் சூரியன் பண்ணுற வேலையா? ஓப்பனாக சொல்லுங்க அந்த பொண்ணு, என்னால் என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு. அப்படி பண்ணுற உனக்கு எதுக்கு வந்து எப்படி சொல்கிறது,
அப்படி பண்ணிட்டு எதுக்கு உனக்கு அந்த பந்தா, எதுக்கு உனக்கு அந்த பில்டப்பு? இந்த வீக்கெண்டில் விஜய் சேதுபதி மட்டும் இதை கேட்கல அப்படின்னா அதை விட அவருக்கு ஒரு பெரிய அசிங்கம் இருக்குமா? தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த 2 குறும்படங்களையும் எல்லாரும் பார்க்கணும். அவங்க அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் என்ன பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் பார்வதி என்னெல்லாம் எப்படி கேம் விளையாடிருக்காங்கன்றதை பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? இந்த ஜென்மத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் ஆபாசமான கமெண்ட் எல்லாமே டெலீட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோவுக்கு நான் எந்த கமெண்ட்டும் டெலீட் பண்ண போகிறது கிடையாது. இது பார்வதியினுடைய குடும்பத்தார் கண்ணில் படும் வரை நீங்கள் ஷேர் செய்யவும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.